வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களை. இப்பொழுதாக நாங்கள் ஒரு கழுதாவளையில் ஒரு பிரபலியமான விவசாயியான பாக்கியர் ராஜா விவசாயியை நாங்கள் இப்போ சந்திக்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 தடவை என்னுடைய எஃபிலையும் என்னுடைய யூடியூப்லேயும் அவர் நேர்காணல் எடுத்து நாம் விவசாயம் சம்பந்தமான கேள்விகளை கேட்டு அதுக்குரிய பதில்களை தந்தவர். எனவே இப்பொழுதாக இந்த பாக்கியர் ராஜாவோட இப்போ இந்த வருடம் கொச்சி செஞ்சு அதில் ஒரு பெரிய ஒரு பாரிய வீழ்ச்சியை கண்டிருக்காரு. அந்த அடிப்படையில் அதாவது நட்டத்தை கண்டிருக்காரு. அதுக்கு முகம் கொடுத்து அதை ஈடு செய்கிறதுக்கு முகமாக குறுகிய காலப்பகுதிக்குள்ள குறுகிய பயிர் செஞ்சு அதில் பெருமளவு நட்டத்தை ஈடுகட்டி ஒரு லாபத்தை பெறலாம் என்று எந்த விவசாயத்தை செய்யலாம் என்று பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காரு கீரையை. அந்த அடிப்படையில் இப்போ கீரை செஞ்சிருக்காரு. பாருங்க, இந்த கீரை ஒரு கட்டு இப்போ எவ்வளோ குடிக்கலையா நீங்கள்? ஒரு கட்டு 100 ரூபா ஒரு கட்டுல. அப்போ இது இந்த கீரைங்க பார்த்து கதைங்க ஐயா, நல்லா பார்த்து அழகாக கதைங்க. இங்கே பாருங்க, இந்த கீரை கட்டு வந்து 100 ரூபா. இப்போ ஐயா, இது இந்த கீரை போட்டு எத்தனை நாள்? கீரை ஓட்டு சவுண்டா கதைக்கணும் மக்களுக்கு. 25 நாள் கீரை ஓட்டு. 25 நாளால நீங்க இப்போ அறுவடை செய்கிறோம். ஓ, ஒரு இது என்ன கீரை, என்ன சாதி கீரை? இது கண்ணாடி கீரையா, சிவத்த கீரையா, பச்சை கீரையா, என்ன சாதி இது? முளைக்கீரை வாங்க. முளைக்கீரை 2 வாங்க. அப்ப இதுல எத்தனை ஏக்கர்ல செஞ்சிருக்கீங்க? எத்தனை கால ஏக்கரா? சும்மா கொஞ்சம் தான் செஞ்சிருக்கீங்க. இப்ப இன்றைக்கு தானே இது அறுவடை செய்யறேன், இல்ல நேற்று வரையில இருந்து? நேற்றையில இருந்து. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2000 கட்டு கட்டிருப்பீங்களா? 2000 ஒரு 1000 கட்டுனே. ஒரு கட்டு எவ்வளவு? ஒரு கட்டு வந்துட்டு 100 ரூபாய் கொடுக்கும். பாருங்க மக்கள், 1000 கட்டு இப்போதைக்கு புடிஞ்சிருக்காரு. அப்போ ஒரு கட்டு 100 ரூபாண்டா, இப்ப 1000 கட்டு கூட 1 லட்சம் ரூபா. ஆனா சிம்பிளா வந்தது. எத்தனை நாள்? 25 நாளைக்குள்ள இன்னும் 1000 இல்ல 2000 3000 கட்டு கட்டுற அளவுக்கு இன்னும் இருக்கு. பாருங்க, வளர்ந்து இருக்கு. அப்ப இந்த குறுகிய காலத்துக்குள்ள 25 நாளைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா காசு, 4 லட்சம் ரூபா காசு இந்த விவசாயம் உழைக்காரு. அப்படி அப்படி வராது. 1 லட்சம் ரூபாய் வரும். சில நேரங்கள்ல அந்த கண்பட்டு சொல்லுவாங்க, பேச்சு வழக்குல கண்பட்டா நமக்கு அடுத்த தரம் விளைச்சல் வரான்ற நோக்கத்தோட, தன்னடக்கத்தோட, அதாவது அவையடக்கத்தோட இவர் அந்த வளர்ச்சி, அதாவது இவருக்கு அந்த இந்த கீரை உற்பத்தியில வர லாபத்தை குறைச்சி சொல்றாரு. ஆனா நம்மளே யோசிச்சு பார்க்கணும். ஒரு கட்டு 100 ரூபாண்டா, 1000 கட்டு நேற்று புடிஞ்சிருக்காரு. இன்னும் 2000 3000 கட்டு புடுங்கிருக்கேன்னு சொன்னா அப்ப 4-5 லட்சம் ரூபா தானே. அப்ப 25 நாளைக்குள்ள 4-5 லட்சம் ரூபா உழைக்காருண்டா. கிட்டத்தட்ட இவருக்கு 67 வயது. சொன்ன நம்ம மாடிகள் கொச்சியில ஒரு வருடமும் கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் ஒரு வருடம் உழைக்கிற அது ஒரு வழக்கம். இது ஒரு தாழ்வு சிக்கலாகவோ ஒரு புறாமையிற மறு உருவத்திலேயோ நான் இந்த வசனத்தை பாவிக்கல. இவர எழுச்சியையும் இவர ஊக்குவிப்பையும் ஒரு மேல்மேலும் கதைக்கணும், பேசணும், மத்தாக்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு அளிக்கணும். தான் அந்த வசனத்தை பாவிக்கணும் ஒழிய எந்த ஏற்றத்தாழ்வுலையும் இல்லை. அதை வழியா விளங்கி கொள்ளணும். எனவே நீங்க விவசாயம் சம்பந்தமாக இந்த கீரை சம்பந்தமா பாருங்க. இந்த கீரையை எடுத்துக்கொள்வோம். இதுல ஒரு சின்ன ஒரு புழு பூச்சி ஒன்றும் இல்லை. மருந்தடிக்காது. என்ன மருந்தடிக்காது? என்ன யூரியா உறிஞ்சதா? யூரியா இருந்துச்சு. மாட்டேரி போட்டதா? யூரியா இருந்திருக்காரு. என்னென்ன மடிச்சதா? மருந்து அடிக்கவில்லை. மருந்து அடிக்கவில்லை. 100 மருந்து. எனவே நாளைக்கு கழுதாவுல கோழி கதை தூரம் வருது. அதுல அப்படி இருந்து கூட அவர் பொய் சொல்ல மாட்டாரு. நினைக்கிறேன் கோழி திறக்குது, அதுல பொய் சொல்ல மாட்டாரு. அப்ப அவர் என்ன கட்டாயம் அடிக்கல. எனவே 100 ரூபா மருந்து அடிப்பா. கீரைக்கு மருந்து அடிச்சா கீரைக்கு மருந்து அடிப்பா. மருந்து அடிச்சா நஞ்சு அடிக்க கூட அடிக்கப்படா கீரை. எனவே அப்ப கீரைக்கு மருந்தடிக்காத கீரை நீங்க பெற்றுக்கொள்ளணுமாண்டா கழுதாவளையில பாக்கியர் ராஜாவோட தோட்டத்துக்கு வந்தீங்களா நீங்க கீரை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கட்டு 100 ரூபா. அந்த மாதிரி ஒரு சுண்டல் ஒன்று சுண்டு அரைச்சி போட்டு ஒரு சுண்டு அரைச்சி போட்டு அனுப்பிக்கணும். அரைச்சி போட்டு ஒரு வெள்ளக்கறி ஒன்று வச்சா கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு அது கத்திரிக்காய்க்குள்ள போடுமே. கத்திரிக்காய் போட்டு கறியாக கீரை அல்லாச்சு. கீரைக்குள்ள கத்திரிக்காயம் போட்டு ஒரு வெள்ளக்கறி வைக்கணும். அரைச்சி வைக்கணுமா? சும்மா வைக்கலாம். கேட்டுக்கொள்ளுங்க. என்ன மணப்பு கிணப்பு போடுறதா? மணப்பு கிணப்பு ஒன்றும் போட தேவையில்லையே. வெறும் கத்திரிக்காயும் கீரையும் தான். ஒரு வெள்ளக்கறி வச்சா சட்டப்படி நிற்கும். இது அந்த கட்டுகள் எடுங்கம்மா, எடுங்க. அந்த கட்டுகளை கொஞ்சம் எடுங்க. காட்டு எல்லாம் கட்டாங்க அடுங்க. அது மாத்திரமல்ல, இவருக்கு அதையும் குறிப்பா சொல்லணும். இவருக்கு மனைவி இருக்காவே. மனைவி நல்ல கை உதவி அநியாயம் சொல்ல இல்லாது. நான் 2-3 தடவை கிடைக்கிற வாரம் ஒரு கிழமையில இல்லை 2 மாதத்துல ஒரு 5 தடவை, ஒரு கிழமையில 2 தடவை, ஒரு தடவை வருவேன். வந்து பார்த்தா இவர் எந்த நேரம் ரெகுலராக தொடர்ச்சியாக இவர் மனைவி இந்த தோட்டத்துக்குள்ளேருந்து வேலைஞ்சு கொண்டு அரிப்பாங்க. மண்ணை கிண்டி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காய்ச்சி உழைச்சி கொண்டு வரையாங்க. நல்ல சந்தோஷம், நல்ல விஷயம். இந்த கீரை சம்பந்தமா, நாற்று சம்பந்தமாக, உங்கள்கிட்ட பருப்பு சம்பந்தமா, கண்டு சம்பந்தமா வந்து கேட்டா கொடுப்பீங்கள? பருப்பு தைக்கிட்டே இல்லை. நான் பருப்பு வாங்கி பருப்பு கொஞ்சம் தான் எடுத்து போட்டேன். நான் பருப்பு இல்ல பெருசா பருப்பு இல்லையே. இல்ல கீரை கண்டுகள் எப்படி உற்பத்தி பண்றேன்னு கேட்டா சொல்லுவீங்களா? உற்பத்தி சும்மா உலகி போட்டு
பிள்ளை போட்டு பருப்பு அரிஞ்சு போட்டு குப்பாயாலும் தூக்குறேன் இழுத்து விடுறேன். இது தூக்குறோம் இது போட்டு மரம் தண்ணி அடிச்சிடும் வேற ஒன்றும் இல்ல. வேற வேறு இல்லை அப்ப இந்த கீரையை விதைச்சதா புடிங்கி வேற இடத்த நாட்டை இன்னும் வளர்ச்சி இடைவெளி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா வருமே. நாட்டுனா இல்லண்ணே புடிங்கி நாட்டலாம் புடிங்கி நாட்டினா நல்லா இதுவும் பெருக்கும். அது நமக்கு நேரம் இல்லை மெனக்கடு. அதால நீங்க இப்படி அறிஞ்சு போட்டு விடுறேன். நாங்க இப்படி எறிஞ்சு போட்டு ஆனா புடிங்கி பாத்தி அடிச்சு நாட்டா இன்னும் நல்லா வளருண்ணே. நல்லா இல்ல கண்ணாடி கீரன் இருக்கேன் ஒரு கீரண்டு. ஓ நினைக்கிறேன் சொத்தை கீரன் இது வெள்ளைக்கீரை. எது நல்ல வெள்ளைக்கீரை நல்லா. அவர் சில நேரங்கள் அவர் நாட்டினபடியா சொல்றாருன்னு தெரியாது. ஆனா வெள்ளைக்கீரை நல்லமன்றாரு. தேவையானவர்கள் பற்று தொகுதி கழுதாவளைக்கு வந்துலன்னா நீங்க அது விவசாயி பாக்கியர் ராஜாட கேட்டா நாளைக்கு ஒரு நாள் நாளையோட முடியுது. ரெகுலரா 3 நாள் வச்சு புடுங்குறாரு. நாளைக்கு இறுதி நாள் வந்துலன்னா நீங்க 100 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். கூடுதல் அதிகமா எடுத்தா ஒரு போனஸ் மாதிரி என்ன ஒரு ஆடி தள்ளுபடி சொல்ற மாதிரி ஆடி தள்ளுபடியில சாரிகள் கொடுக்குற மாதிரி 2-3 கட்ட ஃப்ரீயாவும் தருவார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அன்பு செல்வேஷ். நன்றி, வணக்கம்.